ஒரு ஃபீமேல் ஆங்கரை நீங்க என்ன முட்டாளா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு மைக்க கலட்டி வீசிட்டு வெளியேறிய ட்ரம்போட செயல்தான் தற்போது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாம அமெரிக்காவிலையும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி அந்த ஆங்கர் என்ன கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கடந்த 2020 தேர்தலில் ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சு தன்னோட பதவியை இழக்கிறாரு. அந்த தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெறாரு. ஆனா இந்த தோல்வியை முறைப்படி ட்ரம்ப் ஒத்துக்கல. இது முறைகேடா நடத்தப்பட்ட தேர்தல் அப்படின்னும் தேர்தல் குளறுபடிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் தன்னோட தோல்வியை ஒத்துக்க மறுக்கிறாரு ட்ரம்ப். இதுக்கு பிறகு ட்ரம்போட ஆதரவாளர்கள் பண்ணின ஒரு சில விஷயங்கள் தான் அமெரிக்காவையே இன்னும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேபிட்டோல் ஹில் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்க நாடாளுமன்றத்துல புகுந்து ட்ரம்போட ஆதரவாளர்கள் அடிச்சு நொறுக்கி சேதத்தை ஏற்படுத்துறாங்க. இதனால அமெரிக்க காவல்துறைக்கும் ட்ரம்போட ஆதரவாளர்களுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துது. இந்த பயங்கரமான மோதல்ல 3 போலீசாரும் 3 போராட்டக்காரர்கள் மட்டும் இல்லாம ஏராளமான போலீசார் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பான கேள்வியை தான் அந்த ஆங்கர் ட்ரம்ப் கிட்ட முன் வச்சிருக்காங்க. குறிப்பா ஜனவரி 6, 2021 ட்ரம்ப் ஒரு பேரணியில பேசிட்டு இருக்கும் போதே இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிட்டாரு, ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இத்தனை சம்பவங்களும் அமெரிக்காவில் அரங்கேறி இருக்கு. இத்தனைக்கு பிறகும் அதே சமயத்துல ஜோ பைடன் வெற்றி பெற்று பதவியேற்றவும் செய்யறாரு. முக்கியமா ஜோ பைடன் பதவியேற்ற உடனே சும்மா இருப்பாரா? அவரோட அரசு ஒரு அதிரடி உத்தரவையும் பிறப்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்துல அடிச்சு உடைச்சு சேதத்தை ஏற்படுத்தின ட்ரம்போட ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாம அது யாரா இருந்தாலுமே உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யணும் அப்படின்னு ஜோ பைடன் அரசு அறிவிக்கிறாங்க. இதுக்கு பதில் கொடுக்கும் விதமா அடுத்து ஜெயிச்சு வந்த ட்ரம்ப்பும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பழிவாங்குற நடவடிக்கையில யார் மீதாவது வழக்கு தொடர்ந்தா சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்துல இருந்து விடுதலை வாங்கி தரது மட்டும் இல்லாம அவங்களுக்கான காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ஃபண்டையும் கொண்டு வராரு. இதுக்கு அமெரிக்க நீதிபதிகள் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான கேள்வியை தான் அந்த ஆங்கர் ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் இதுக்கு பதில் சொல்லாம தொடர்ந்து ரிப்பீட்டடா எந்த மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்னா, அந்த தேர்தல் முறைகேடா தான் நடந்திருக்கு, அந்த தேர்தல் போலி தேர்தல் அப்படின்னு ரிப்பீட்டடா இந்த மாதிரி பதில் சொல்ல ட்ரம்ப்புக்கும் நெறியாளருக்கும் இடையே இந்த விவாதம் முற்றிய நிலையில தான் ட்ரம்ப் வச்ச குற்றச்சாட்டுக்கு ஆங்கர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அது போலி தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களோட ஃபண்ட் பணத்துல தான் நீங்க இவங்களை விடுதலை செஞ்சு கொண்டு வரீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அந்த ஆங்கர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தின நிலையில 2 பேருக்கும் இடையில வார்த்தை போர் தொடங்கியிருக்கு. இதை தொடர்ந்து தான் ட்ரம்ப் ரொம்ப கோபமாகி தன்னோட மைக்கை கலட்டி போட்டுட்டு அங்கிருந்து வெளியேறி இருக்காரு. தொடர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தும் முயற்சியில நெறியாளர், நான் தூரத்துல இருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பலமுறை சொல்லியும் அதை கேட்காம அதை அவாய்ட் பண்ணிட்டு ட்ரம்ப் கிளம்பிட்டாரு. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இது பொதுமக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்காவில் பெரும் பரபரப்பையும் ஒரு சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கு.